டிஎன் ட்ரோல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே தீபாவளி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் நான் இன்னைக்கு தீபாவளியை கொண்டாட போவதில்லைன்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு சமீபத்தில் கரூரில் நடந்த துயர சம்பவம் அதையொட்டி தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் தான் எனக்கு திருமணமானது. அப்போனா இப்போ தலை தீபாவளி பல கமிட்மெண்ட்டு ஃபேமிலினா தெரியும்ல. இப்போ வெளியில் போகணும், விருந்து அதெல்லாம் பண்ணணும், கன்னியாகுமரி போகணும், நம்ம அதை போயே ஆகணுன்ற ஸ்ட்ரிக்டாக இல்லை. இந்த தடவை நம்ம கொண்டாட வேணாம், அது சரியாக இருக்காது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னோடனே சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஏன்னா அந்த விஷயம் நம்மளை ஓரளவுக்கு பாதிப்புலேருந்து வெளில கொண்டு வரல அப்படிங்கிறதுனால அதை நான் கொண்டாடலை. அப்போனா நீ அந்த கட்சியையும் நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறியா, அந்த கட்சி இது அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை. ஆனால் நான் சொல்லலாம், அறிவுரை யார் வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. கேட்குறது கேட்காத அவங்க விருப்பம். ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். 41 பேர் செத்து அடுத்த 4வது நாள் இவங்க எல்லாரும் ஆயுத பூஜை கொண்டாடினவங்க தான். அதுவும் கட்சி ஆஃபீஸில் மட்டும் இல்லை, முக்கியமான நிர்வாகியை வீட்டுக்குள்ளேயே கொண்டாடி இருக்காங்க. அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோட பெருமையாக வச்சுருக்காங்க. ஒரு கட்சிக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய துயர் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த சமூகம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கணும். மாறா சந்தோஷமாக இருந்திருக்காங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க.